ஓம் நம சிவாய். இந்த வீடியோவில் கோயிலோட அமைப்புகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதோட தொடர்ச்சியை தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே கோயில் அமைக்கிறதுனா அது ஊரோட நடுப்பகுதியில் தான் அமைப்பாங்க. பொதுவாக கோயில் அமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மண்ணை சோதனை பண்ணி பார்ப்பாங்க. இந்த இடத்துல கோயில் அமைக்கலாமா என்னன்னு அதை கர்ஷனம் செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி உழவு செய்யறது, சங்கு ஸ்தாபிக்கிறது, வாஸ்து பித்தல், வாஸ்து பதம் செஞ்சு பூஜிக்கிறது, இந்த மாதிரி சோதனைகளை செஞ்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி சோதனை செஞ்சு அந்த நிலத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா 25 அடி ஆழம் மண்ணை தோண்டி அப்புறப்படுத்துவாங்க. அதுல கூந்தலோ ஓடோ எலும்போ இருந்ததுன்னா அதை எடுத்துருவாங்க. எடுத்ததும் சுத்தமான மணல் அந்த இடத்த நிரப்புவாங்க. இதுக்கப்புறம் கால்கோல் விழாங்கிறத நடத்துவாங்க. 4 செங்கலை வச்சு பூஜை செஞ்சு ஹோமம் நடத்தி குறிப்பிட்ட ஸ்தாபனத்தை செய்யணும். இதுக்கப்புறம் கோயிலோட மூலமூர்த்திய வைக்க போற இடத்துல கோபுரத்தோட கால்களை நிறுத்தக்கூடிய இடம், சபைகள், ஈசான பாகம், விமான ஸ்தூபியோட அடிபாகம், இந்த இடங்கள்ல கர்ப்பநியாசம் செய்வாங்க. அதாவது கர்ப்பநியாசம் அப்படிங்கிறது ஒரு பெட்டி செஞ்சு வைக்கிறது. அந்த பெட்டியில 25 அறைகள் இருக்கும். ஒரு மூலம் இல்லாட்டி அரை மூலத்துல இருக்கும். இந்த பெட்டி தங்கத்திலயோ இல்ல வெள்ளியிலயோ இல்ல செம்புலியோ செஞ்சிருப்பாங்க. அந்த அறைகள்ல நவரத்தனங்களும் தங்கம் முதலான உலோகங்களும் ஹரிதாரம், வீரம், பூரம், ரசம் இது மாதிரியான தாது பொருட்கள், எல்லா வகையான தானியங்களும், 8 வகையான மண் வகைகளும், மருந்துகள், அஷ்டமங்கள குறிப்பை காட்டுற சாமான்களை வச்சு ஆகமங்கள் சொல்ற மாதிரி பூஜை செஞ்சு ஸ்தாபிக்கணும். அடுத்ததா எந்தெந்த தெய்வங்களை எந்தெந்த திசையில வைக்கணும்னு பார்க்கலாம். கோபுரத்தோட தெற்கு பகுதியில சூரியன் இருக்கணும். அதுக்கு தெற்க யாகசாலை இருக்கணும். கோயிலோட தெற்கு திசையில அம்பாலும், மேற்கு திசையில ஈசனும், அதுக்கு தெற்க விநாயகரும், மேற்கு திசையில முருகனும், வாய் மூலையில லட்சுமியும், அதுக்கு கிழக்குல சண்டிகையும், வடக்கு பகுதியில மகிஷாசுரம் வர்தினியும், ஈசான உத்தரதிக்கு நடுவுல நடராஜரும், அதுக்கு மேற்கு பகுதியில சந்திரசேகர் மூர்த்தியும், வடக்கு பகுதியில கௌரி ஆலயமும், நடராஜரோட ஈசானி மூலையில ஐநாரையும், கோபுரத்து வடக்குல சேத்திரபாலரும், அதுக்கு வடக்கு யாகசாலையும், மூலவருக்கு நேரா நந்திபவனும், அதுக்கு வெளியில பலிபீடமும் அமைக்கணும். ஆகம முறைப்படி சிவன் கோவில் இப்படிதான் கட்டப்பட்டிருக்கும். ஓகே வர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.